ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சப்பாத்தி போன வீடியோவில் தொக்கு பண்ணேன். இந்த வீடியோவில் சொரக்காய் போட்டு சப்பாத்தி. சொரக்காவை சீவி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சி சுட்டிங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடும். எப்போதும் போல் நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சி தண்ணிக்கு பதில் சொரக்காயை அரைச்சி மாவில் கலந்து சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். தண்ணி மாதிரி தான் டேஸ்ட்டு சொரக்காய் போட்ட மாதிரியே தெரியாது, நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது இல்லையா? இப்படி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் பிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் போட மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. உங்கள் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ்.